ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டிலே கடந்த 9 மாதங்களை கடக்கும்படியாக கிருபை செய்தார். கடந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நல்ல சுகபலன் நமக்கு தந்தார். நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு தான் பதில் தந்தார். இந்த 10வது மாதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் நம்மோடு கூட இருந்து நடத்தின நம்முடைய தேவன் இந்த மாதத்திலும் நம்மை நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு முன்பாக நடக்கிற தேவன். நமக்கு முன்பாக நடக்கிற தேவன் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார், அவர்களுக்கு முன்பாக அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் எப்படி கடந்து போனார் என்பதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்திலே குடியிருந்த போது அந்த பெலிஸ்தர் ஈசாக்குக்கு அநேக தடைகளை கொண்டு வந்தார்கள். ஈசாக்கு ஒவ்வொரு துறவை அவர்கள் வெட்டுகிற போதும் அதில் தண்ணீர் வந்தவுடனே அந்த ஊர் மேய்ப்பர்கள் அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணி, இது எங்களுடைய தண்ணீர், இது எங்களுடைய துறவு என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுவார்கள். இப்படியாக ஈசாக்கின் மேய்ப்பர்கள் துறவுகளை தோண்டி கொண்டே இருந்தார்கள், வெட்டி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் அவர்கள் வாக்குவாதம் பண்ணி, இது எங்களுடைய துறவு என்று சொல்லி தடை செய்து கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு துறவு தோண்டும் போது அவங்க வாக்குவாதம் பண்ணலை. அதனால் அந்த துறவுக்கு ரெகபோத் என்று சொல்லி அவர் பெயரிட்டார். இப்பொழுது தேவன் நம்மை பலுக பண்ணுகிறார் தேசத்திலே என்று சொல்லி. அப்போ அந்த பெலிஸ்தருடைய மேய்ப்பரின் தடைகளை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார், தகர்த்து ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் மேலே பொறாமை கொண்டவர்களாக அவர்கள் அநேக தடைகள் அங்கே கொண்டு வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார், தடைகளை தகர்த்து போட்டார். அதான் நம்ம அங்கே வாசித்தோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீக்கி அவனை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீக்கி அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்கிறதான வேலை அல்லது தொழில் அல்லது ஒரு சிறிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் வருகிற தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் பல தடைகளை சந்தித்திருக்கலாம். நம்முடைய வேலையில், நம்முடைய வியாபாரத்தில், நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே பல தடைகளை உணர்ந்திருக்கலாம், பல தடைகளை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறபடினாலே உங்கள் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார், நீக்கி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நாம் கிரியை செய்வோம், விசுவாசத்தோடு நம்முடைய வேலைகளை தொடருவோம், விசுவாசத்தோடு நம்முடைய முயற்சிகளை தொடருவோம்.
சத்துருவானவன் நம்முடைய முயற்சிகளை கெடுக்கும்படியாக எப்படி அந்த பெலிஸ்தருடைய மேய்ப்பர்கள் ஆபிரகாம் காலத்திலே வெட்டப்பட்ட துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டார்கள், ஈசாக்கு வெட்டின துறவுகளெல்லாம் வாக்குவாதம் செய்து அது தங்களுடையது என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அந்த தடைகளெல்லாம் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவாய் அவர்கள் தடையை கொண்டு வந்தார்களோ அதை பார்க்கிலும் அதிகமாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே அந்த தேசத்து ராஜா அபிமெலேக்கு அந்த பிரபுக்கள் எல்லாரும் ஈசாக்கிடத்தில் வந்து என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பண்ணினார்கள். ஈசாக்கை அவர்கள் தேடி வந்தார்கள். ஒரு நாள் ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை கொண்டு அவனை துரத்தினவர்கள், அவனை வெறுத்தவர்கள் இன்னைக்கு ஈசாக்கை தேடி வந்தார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்கு வரும். ஆகவே தடைகளை ஏற்படுத்தினவர்கள் நம்மை தேடி வரும் அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேதத்தில் நாம் நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும். யாக்கோபை நாம் பார்ப்போமானால், யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு ஓடி போனான். கொஞ்ச காலம் அங்கே தங்கியிருக்கும்படியாக போனவன் அந்த மாமனார் வீட்டிலிருந்து அவன் வரவே முடியவில்லை. சுமார் 20 ஆண்டுகள் அங்கே அவன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் புறப்பட நினைக்கும் போதெல்லாம் அந்த மாமனார் அவனை அங்கே உட்கார வைத்தார். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசி அவன் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே அவன் தடுத்து வைக்கப்பட்டிருந்தான் வஞ்சகமாக. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு காலகட்டத்தில் எப்படியாகிலும் அவன் தன்னுடைய தகப்பன் இருக்கிற தேசத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் இந்த லாபான் விடமாட்டான் என்று பயந்து அவனிடத்தில் சொல்லாமல் என்ன செய்தான்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவன் அழைத்து கொண்டு ஓடி வந்து விட்டான். சொல்லாமலே வந்து விட்டான். காரணம், அந்த லாபான் விடமாட்டான், தடை செய்வான், ஏதாகிலும் ஒன்றை அவன் சொல்லுவான் என்று அவன் நினைத்து அவன் பயந்து அங்கிருந்து ஓடி வந்து விடுகிறான். ஆனால் அந்த லாபான் இதை கேள்விப்பட்டு பின்தொடர்ந்து வந்து இந்த யாக்கோபை நிறுத்திவிட்டான். இந்த பிரயாணம் அங்கே தடைப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடே கூட இருந்தார். அந்த லாபானை கர்த்தர் எச்சரித்தார். அதற்கு பின்புதான் லாபான் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைத்தான். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளிலிருந்து அவனை கர்த்தர் என்ன செய்தார்? தடைகளை நீக்கி போட்டு அந்த யாக்கோபை கர்த்தர் பத்திரமாக தன்னுடைய தகப்பன் இருந்த தேசத்துக்கு அவனை மீண்டும் கொண்டு வந்தார். இதுபோல இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் குடியிருந்தார்கள், தங்கியிருந்தார்கள். பல வருடங்கள் ஆகும்போது அந்த எகிப்தியர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பொறாமை கொண்டு அவர்கள் பலுகி பெருகுகிறதை பார்த்து, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக்கி விட்டார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், பயங்கரமாக வேலை வாங்கினார்கள், அவர்களை அடித்தார்கள். இதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரலாம் என்று நினைக்கும் போது அவர்களால் வர முடியல. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அங்கே அனுப்புகிறார். என்னுடைய ஜனங்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் பார்வோனிடத்தில் போய் பேசுகிறாங்க. பார்வோன் அதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறான். வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறார். கொஞ்சம் சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறான், பழையபடியும் இல்லை முடியாதுன்னு சொல்லிடுவான். இதுதான் நம்ம அங்கே யாத்திராகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் மட்டும் போங்க, அடுத்தது மிருகங்கள் ஜீவன்கள் வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் என்ன செய்வான்? தடை பண்ணிகிட்டே இருக்கிறத பார்ப்போம். எத்தனை வாதைகளை பார்த்த பின்பும் அவன் அவர்களுடைய பிரயாணத்தை தடை பண்ணி கொண்டே இருந்தான். அவங்களை விடவே மனசில் விடவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் பார்வோன். கடைசியாக 10வது வாதை, தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற வாதை அனுப்பப்பட்ட போது தான்
இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுகிறான். இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்தார்? நீக்கி போட்டார். ஆண்டவர் நீக்கி போடலை அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வரவே முடியாது. அந்த பார்வோனினுடைய அந்த தடைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவங்க கானானுக்கு நேராக ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நேராக அவர்கள் பிரயாணப்படும் போது மீண்டும் எப்படி அந்த லாபான் யாக்கோபை தொடர்ந்து வந்தானோ அதுபோல் இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்தான். அவர்கள் வழி தெரியாமல் இருக்கிறார்கள், அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லி நினைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் எகிப்துக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் தன்னுடைய இராணுவ சேனையோடு அங்கே வருகிறான். அவர்களுக்கு முன்பாக செங்கடலில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்வோன் சேனை. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. ஆண்டவர் மோசேயின் மூலமாக அந்த செங்கடலை என்ன செய்தார்? பிளந்தார். செங்கடல் மிகப்பெரிய ஒரு தடை. அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடக்க செய்த ஆண்டவர் அதே செங்கடலிலே பார்வோன் சேனையை கவிழ்த்து போட்டார். அதனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர முடியாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தடைகளை தாண்டி அவங்க விடுதலையாக போயிட்டே இருந்தாங்க. அதற்கு பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் நிறைய காரியத்தை பார்க்கிறோம். யோர்தான் அவர்களுக்கு தடையாக இருந்தது, அவங்க பிரயாணத்தில் குறுக்க இருந்தது. அந்த யோர்தானையும் கர்த்தர் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக பண்ணினார். எரிகோ என்கிற பட்டணம் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோட்டை எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணம், அந்த கோட்டையும் கர்த்தர் தகர்த்து போட்டார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்கு நேராக போகிற பிரயாணங்களிலே அநேகர் அவர்களுக்கு வழிமறித்து அவர்களை விடமாட்டோம் என்று சொல்லி தடையாய் வந்தார்கள். முக்கியமாக அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து தடை செய்தார்கள். கர்த்தர் அந்த அமலேக்கியரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி அநேக ஜனங்கள் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். எதிர்த்து எல்லாருமே தோல்வி அடைந்தார்கள். காரணம், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இது போன்ற தடைகள் வரலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய படிப்பிலே, ஒவ்வொரு பகுதிகளிலும் சத்துருவானவன் தடைகளை கொண்டு வருவான். நாம் முன்னேறிவிடக்கூடாது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் பல தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் தேவ பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறாருங்கிற நிச்சயத்தோடு நாம் தொடர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். தடைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். தடைகளை பார்த்து நாம் பின் திரும்பி விட வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறான்ங்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முன்னேறுவோம். யாபேஸ் என்கிறதான ஒரு மனிதனை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யாபேசுடைய வாழ்க்கையில் தீங்கு அவனை துக்கப்படுத்தினது என்று இங்கே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கடி. ஆகவே அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். என்னுடைய எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கும். அவன் வாழ்க்கையில் பல தடை. அவன் பிறக்கும்போது அவனுடைய தாய் அவனுக்கு
துக்கம் என்கிற அர்த்தம் கொள்ளுகிற யாபேஸ் என்கிற பெயரை வைத்தாள். அது போலவே அவன் வாழ்க்கையில் பலவிதமான துயரங்கள், துக்கங்கள், தடைகள், பல சாபங்கள் அவனை தொடர்ந்து வந்தது. அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எப்பக்கத்தில் நெருக்கம், தீமை அவனை தொடர்ந்து வந்தது. ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் அந்த யாபேசை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த சாபத்தை உடைத்தார். அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் அவனுக்கு தடையாயிருந்ததோ எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டார். அவனை குறித்து வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, யாபேஸ் கனம் பெற்ற ஒரு மனுஷனாயிருந்தான் என்று சொல்லி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தடையாயிருப்பது எதுவாயிருந்தாலும் அது சாபமாக இருக்கலாம், மனிதனுடைய தடையாக இருக்கலாம், பிசாசு கொண்டு வர தடையாக இருக்கலாம். எந்த விதத்தில் தடைகள் இருந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை நீக்கி போட வல்லமை உள்ள தேவன் நமக்கு உண்டு. அவர் நமக்கு முன்பாக அவர் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியில் பட்டவுடனே அந்த யோர்தான் பிரிந்தது என்று வாசிக்கிறோம். இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக கர்த்தர் அங்கே போனார், யோர்தான் பிரிந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். நாம் ஒருவேளை தடைகளை நம்முடைய கண்களால் பார்க்கலாம், ஆனால் நாம் அங்கே போவதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று அந்த தடைகளெல்லாம் அவர் நீக்கி போடுவார். ஆகவே தடைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். சில நேரத்தில் பல சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம்? தடைகளை பார்த்து சோர்ந்து விடுகிறோம். ஐயோ, இவ்வளோ பெரிய கோட்டை, எரிகோ கோட்டை. யோர்தான் நதியை குறித்து வாசிக்கிறோம், அது பிரவாகித்து வரும் நதி, கடல், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எப்படி நாம் தாண்டி போவது? இந்த சூழலை நான் எப்படி கடந்து போவது? என்னுடைய வியாபாரத்தில், என்ற வேலையில் இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த தடையை தாண்டி எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்றெல்லாம் பல விதத்தில் நாம் யோசிக்கலாம். என் குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய தடை வந்துருச்சு, நான் எடுக்கிற முயற்சியில் ஒரு தடை வந்துருச்சு, நான் நினைத்த காரியத்தில் தடை வந்துருச்சு. இப்படி பல நேரத்தில் நாம் சிந்தித்து சில நேரம் சோர்ந்து போய் துவண்டு போகிறோம், பின்வாங்கி விடுகிறோம், சில முயற்சிகளை விட்டு விடுகிறோம், தோல்வியை சந்திக்கிறோம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு முன்னேறுவோம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார் என்கிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நாம் முன்னேறுவோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாபேசை ஆசீர்வதித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரித்தது போல, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் வருகிற எல்லா காரியத்தையும் நீக்கி போட்டு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சுதந்தரிக்க செய்வார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்வோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டு போவார். இந்த மாதம், இந்த முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் நம்மை அவர் நடத்துகிறார். நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே.
கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ஆமென். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்களும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த 10வது மாதத்தை காணும்படியாய் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் என்று நாங்கள் வாசித்தது போல, ஆமேன், அந்த வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா. ஆண்டவர வேதத்திலே ஈசாக்கை குறித்து நாங்கள் தியானித்தோம், யாக்கோபை குறித்து தியானித்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம், யாபேசை குறித்து தியானித்தோம். அவர்களுக்கு முன்பாக நீர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் கடந்து சென்று அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, அவர்கள் தடைகளை மாற்றினது போல, ஆண்டவரே, இன்று கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே அப்பா நீ நீக்கி போடுகிறபடினாலே ஸ்தோத்திரங்க தாவே. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தடைகள் வந்து கொண்டிருக்கிறதோ, அவருடைய வேலையிலே, தொழிலிலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, அவருடைய சரீரப்பிரகாரம் வாழ்க்கையிலே வருகிற எல்லா தடைகளையும் இந்த நாளிலே முற்றிலுமாய் நீக்கி போடுவீராக, தகர்த்து போடுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. நீர் ஆச்சரியமாக நடத்துங்க கர்த்தாவே. ஆசீர்வாதிக்கப்பட முடியாமல், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் எந்த விதத்தில் அவர்கள் தடைப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஒரு வியாதியோ பலவீனமோ தடையாக இருந்தால் அந்த தடை நீர் மாற்றுவீராக. பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகளை மாற்றுவீராக. யாபேசின் எல்லையை பெரிதாக்கினது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பொருளாதார எல்லையை நீர் பெரிதாக்குவீராகப்பா. ஆண்டவரே, அதில் முன்னேற முடியாமல் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை, சாபங்களை இந்த காலை வேளையில் உடைத்து, ஆமேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, நன்மையை கட்டளையிடுவீராக. கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே.
உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதித்து சாட்சி நிறுத்துவீராக. முதியவர்களை கிருபினாலே தாங்கி நடத்துவீராக. இந்த பலவீனங்களிலே நீ உதவி செய்வீராக கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே குடும்பமாக எழுந்து பிரகாசிக்க நமக்கு சாட்சி நிற்க உதவி செய்யுங்கப்பா. சபையை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள், ஜெபங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்திலே ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் நீர் கூட இருந்து வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற அப்படினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.